வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிளாஸ் 11th NCERT கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 5. ஆல்ரெடி நம்ம சாப்டர் 5ல் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் பைத்தானு அப்புறம் மோட்ஸ் பற்றியும் எக்ஸிக்யூஷன் மோட்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் 5ல் இது செகண்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், வேரியபிள்ஸ், கமெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைத்தான் கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்ன ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்தாலுமே ஒரு ப்ரீடிஃபைன்டு கீவேர்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வேர்டு இருக்கும், அதை நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜாப் நடக்கும், ஒரு பர்டிகுலர் வேலை நடக்கும். ஓகே, ஸோ இது ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ப்ரோக்ராமில். ஓகேவா, ஏற்கனவே அவங்களே ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க. யூ ஹாவ் டு ஜஸ்ட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கீவேர்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஏன் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த வேர்ட்ஸை நம்ம வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, கீவேர்ட்ஸை நம்ம வேறு எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் அதை நம்ம ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா we can use a keyword in our program only for the purpose for which it has been defined. அதாவது அதை அந்த பர்டிகுலர் வேர்டு எந்த ஒர்க்குக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்காக மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே சில்ட்ரன், கீவேர்ட்ஸ் மஸ்ட் பி ரிட்டன் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ கீவேர்ட் அப்படின்றது எக்ஸாக்டாக எப்படி ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு வேளை கீவேர்டில் அப்பர் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, லோவர் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டான கீவேர்டாக இருக்காது. ஓகே சில்ட்ரன், ஸோ கண்டிப்பாக யூ ஹாவ் டு யூஸ் த கீவேர்ட் எக்ஸாக்ட்லி இட்ஸ் கிவன். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் கீவேர்ட் பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல நம்ம கீவேர்ட்ஸ் மஸ்ட் பி ரிட்டன் எக்ஸாக்ட்லின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னொன்று வேர்டிங்ஸில் என்ன சொல்லலாம்னா இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் கூட சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் பைத்தானோட கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ இது அத்தனையுமே உங்களுக்கு நல்லாவே தெரியணும். ஏன்னா இந்த வேர்ட்ஸை நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ எரர். ஓகே சில்ட்ரன், யூ cannot create this as a identifier or variable anything. எந்த இடத்துலையுமே நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இதுதான் பைத்தான் கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஓகே, ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் எனி நேம். ஓகே, ஒரு நேம் நம்ம கொடுக்குறோம். இட் கேன் பி எதர் வேரியபிள் ஆர் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எனிதிங், ஃபார் எனிதிங் இஃப் ஐ எம் கோயிங் டு கிவ் அ நேம் இன் த ப்ரோக்ராம். ஓகேவா, அதை தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏதோ ஒரு இதுக்கு ப்ரோக்ராமில் நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் நேம்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை அ வேரியபிள், ஃபங்க்ஷன் ஆர் அதர் என்டிட்டிஸ் இன் அ ப்ரோக்ராம். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஓகே, ஸோ இப்போது இந்த ஐடென்டிஃபையர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது நேம் கொடுக்கறதுக்கு there are some rules. ஓகேவா, ஸோ நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கொடுக்க முடியாது. there are some rules which you should follow to create a identifier. ஐடென்டிஃபையர்ன்றது இப்போ நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம், வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறோம், அதுவும் ஐடென்டிஃபையர் தான்.
ஓகே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுக்குறோம், இப்போ சம் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த மாதிரினா இட் இஸ் ஆல்சோ an ஐடென்டிஃபையர். கிளியர் சில்ட்ரன்? இப்போது என்னெல்லாம் ரூல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். த ஃபஸ்ட் ரூல் இஸ் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் an alphabet or underscore sign. Okay children, either it should start with the alphabet. It can be either lowercase or uppercase. Lowercase ஆவும் இருக்கலாம், uppercase ஆவும் இருக்கலாம். But what is the rule? It should start either with the alphabet, okay children, or underscore sign. Okay வா, இதுதான் first rule. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கேரக்டர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். பட் த ஸ்டார்டிங் ஷுட் பி எய்தர் அன் ஆல்ஃபபெட் ஆர் திஸ் அண்டர்ஸ்கோர். ஓகேவா, நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி யூ காண்ட் ஸ்டார்ட் அண்ட் ஐடென்டிஃபையர். ஓகே சில்ட்ரன், இட் கேன் பி ஆஃப் எனி லென்த். நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடென்டிஃபையர் பேர் கூட கொடுக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஆனால் அது எதில் ஸ்டார்ட் ஆகணும்? எய்தர் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அந்த ஆல்ஃபபெட்டில் வந்து அது அப்பர் கேஸாகவும் இருக்கலாம், லோவர் கேஸாகவும் இருக்கலாம். ஓகே, அண்ட் இட் ஷுட் நாட் பி எ கீவேர்ட். நம்ம இது ஏற்கனவே படித்தோம் இல்லையா? பிகாஸ் கீவேர்ட்ஸ் ஆர் த ரிசர்வ் வேர்ட். அதனால் அதை வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபையர் பேராக கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் கிரியேட் அ ஐடென்டிஃபையர் இன் த நேம் ஆஃப் அ கீவேர்ட். அதாவது கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. Okay, then the next rule is we cannot use special symbols. Okay, special symbols னு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. @ சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், டாலர், பர்சன்டேஜ், இந்த மாதிரி எந்த சிம்பிளுமே யூ காண்ட் யூஸ் ஆஸ் அ ஐடென்டிஃபையர். ஓகே சில்ட்ரன், ஸோ எந்த ஒரே ஒரு இது யூஸ் பண்ணலாம்? அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? அண்டர்ஸ்கோர். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த 4 ரூல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஃபார் டிஃபைனிங் அ ஐடென்டிஃபையர். ஓகே சில்ட்ரன், இந்த ரூல்ஸ்லாம் வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து average equal to mark 1 plus mark 2, okay, divided by 2 அப்படின்னா இதில் இந்த average, இந்த mark 1, mark 2 எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐடென்டிஃபையர். ஓகே children, clear? okay, so next we are going to discuss about variable. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வேரியபிள் என்றது என்னென்னா இட் கேன் டேக் எனி வேல்யூ. ஓகே, ஸோ இதுவும் ஒரு நேம் தான். அதனால தான் வேரியபிள் வந்து ஐடென்டிஃபையர் கடியில் வரும். ஓகே சில்ட்ரன், ஸோ வேரியபிள்ன்றது we are going to create a name and it can store either a character or a number. இப்போது ஒரே இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் நம்ம போய் வேல்யூ கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம நேம் கொடுத்து அதுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல வேணாலும் அந்த நேமை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த வேல்யூவே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஓகே சில்ட்ரன், அதனால தான் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியர்? ஸோ a variable in a program is uniquely identified by a name. இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட், வேரியபிள் இன் பைத்தான் ரெஃபர் டு an object, an item or an element that is stored in the memory. ஓகே, ஸோ வேரியபிள் அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு an object. ஆப்ஜெக்ட்றது எனிதிங். ஓகே, will be an object. நம்ம ஆப்ஜெக்ட் பற்றி இன்னும் கிளியராக படிப்போம். ஓகே, ஸோ ஆர் an item or element. ஸோ எது நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலுமே we are going to use variable. Okay children, next
வேல்யூ ஆஃப் அ வேரியபிள் கேன் பி அ ஸ்ட்ரிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கேன் ஆல்சோ யூஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து யூ கேன் யூஸ் நம்பர் ஆல்சோ. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ், காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் அண்ட் வேல்யூ. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் சில்ட்ரன், எப்பயுமே வந்து இப்போது நம்ம வந்து ஒரு நம்பரை, ஓகேவா, ஒரு நம்பரை நம்ம வந்து கேரக்டராகவும் கொடுக்க முடியும், ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தோன்னா என்ன ஒன்றே ஒன்று, we can't do any calculations with that number, that's all. Okay children, we can use an assignment statement to create new variable. Okay, assignment statementன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து mark 1 equal to 50 அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம மார்க் 1 அப்படின்றத என்னன்னு ஸ்டோர் பண்ணுறோம், என்ன வேல்யூ கொடுக்குறோம், 50. ஓகே, ஸோ எங்கெல்லாம் நீங்கள் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் சம் ஈக்குவல் டு மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2, ஓகே அப்படின்னா இப்போ இந்த மார்க் 1 அப்படின்ற இடத்துல என்ன வேல்யூ வரும்னா 50 வரும். Okay children, so you are assigning a value to the variable. Clear? This also can be done. Okay va? So these are the some important points you should know about a variable. Okay children, so இது வந்து ஒரு example. Okay va? இப்போ to display value of a variable, message equal to keep smiling. அப்போது இதில் வந்து மெசேஜ் வந்து ஐடென்டிஃபையர், தட் இஸ் வேரியபிளாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, கீப் ஸ்மைலிங்னு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எங்கெல்லாம் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறீங்களோ, டைப் பண்ணுறீங்களோ, அந்த இடத்துல எல்லாமே என்னென்னு அது எடுத்துக்கும், என்னென்ன வேல்யூ எடுத்துக்கும், கீப் ஸ்மைலிங் எடுத்துக்கும். அதனால தான் நீங்கள் பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறப்போ உங்களோட அவுட்புட் பார்த்திங்களா, கீப் ஸ்மைலிங் வருது. ஏன்னா மெசேஜில் வந்து நீங்கள் என்னென்ன அசைன் பண்ணியிருக்கீங்க, கீப் ஸ்மைலிங். அதே மாதிரி தான் யூசர் நம்பர் ஈக்குவல் டு 101 அப்படின்னா என்ன அர்த்தம், யூசர் நம்பருன்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், 101. ஸோ எந்த இடத்துலலாம் யூசர் நம்பர்னு நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துலலாம் என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகும், 101. ஓகே, யூசர் நம்பர் அப்படின்ற இடத்துலலாம் 101 தான் யூஸ் பண்ணிக்கும். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் அ வேரியபிள். அதே மாதிரி இன்னொன்று. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are going to write a Python program to find the area of the rectangle. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லென்த் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம், லென்த்துன்ற வேரியபிளில் நம்ம 10 அசைன் பண்ணியிருக்கோம். பிரெத் ஈக்குவல் டு 20 அப்படின்னா பிரெத் அப்படின்ற இடத்துல நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 20. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் லென்த்து அப்படின்றத நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் என்ன வேல்யூ எடுத்துக்கோன்னா 10 எடுத்துக்கோ. பிரெத் அப்படின்ற இடத்துலலாம் 20ன்னு எடுத்துக்கோ. ஓகே சில்ட்ரன், அதனால தான் இங்கே ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், லென்த்தில் வந்து 10 இருக்குது, பிரெத்தில் 20 இருக்குது. ஸோ இட் வில் calculate 10 into 20. Now the value stored in area is 200. Print area. அப்போ என்ன print ஆகும், 200 print ஆகும். Okay children, clear? Okay. So the next is comments. Okay. So comments அப்படின்றது it's nothing to do with the execution of the program. கமெண்ட் அப்படின்றது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் எந்த யூஸும் இருக்காது. பட் இட் வில் கைட் யூ, இட் வில் டெல் யூ வாட் தட் பர்டிகுலர் லைன் இஸ் அபவுட், வாட் யூ நீட் டு கிவ் அஸ் அன் இன்புட். நீங்கள் எந்த இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு இட்ஸ் ஆக்ட் அஸ் அ கைட். ஓகே, ஸோ the comment is very very useful in a
ஆல் ப்ரோக்ராம், பட் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், comments are used to add a remark or a note in the source code. ஓகேவா, இது என்ன, இந்த லைன் என்ன டிஸ்கிரைப் பண்ணுது, இந்த இடத்துல என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சோர்ஸ் கோடில் ரிமார்க்ஸ் இருக்கிறது தான் கமெண்ட். சோர்ஸ் கோடுன்றது நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம், கரெக்டாக, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் கமெண்ட். ஓகே சில்ட்ரன், நாட் எக்ஸிக்யூட்டட் பை த இன்டர்பிரிட்டர். இதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட் பை த இன்டர்பிரிட்டர். ஓகேவா, அது ப்ரோக்ராம் அந்த ப்ராசஸிங்கில் வராது. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் டு டிஸ்பிளே, அவ்வளோதான், அண்ட் டெல் யூ வாட் இட் இஸ். Purpose of making the source code easier for human to understand. ஓகே, எதுக்காக வந்து நம்ம கமெண்ட் இது பண்ணுறோன்னா, ஒரு ப்ரோக்ராமர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது, அதை ஒரு ப்ரோக்ராமர் எழுதிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் அவர் ஏதோ இதில் வேறு எங்கேயோ போயிட்டார் அப்படின்னா another program should continue, another programmer should continue இல்லையா. அப்போது இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கமெண்ட்ஸ் சொல்லும் இந்த சோர்ஸ் கோட் எதுக்காக நம்ம எழுதியிருக்கோம், இதில் என்ன இன்புட் கொடுக்கணும், எந்த இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும். ஓகே, அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா டீமாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போது மற்ற டீம் சோர்ஸ் கோடை படிக்கிறப்போ தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? அதனால தான் கமெண்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஓகே சில்ட்ரன், primarily to document the meaning and purpose of the source code and its input and output requirement. இதுதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஹவு டு கிவ் அ கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம கொடுக்கணுன்னா, ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த ஹேஷ் சிம்பிள். ஓகே சில்ட்ரன், நீங்கள் ஹேஷ் சிம்பிள் வச்சு யூ ஹாவ் டு ஸ்டார்ட். ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா த கம்ப்யூட்டர் வில் நாட் இன்டர்ப்ரெட் தட் பர்டிகுலர் லைன். அந்த லைனை கம்ப்யூட்டர் இன்டர்ப்ரெட் பண்ணாது. இன்டர்ப்ரெட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? எக்ஸிக்யூஷன் நடக்காது. ஓகே சில்ட்ரன், ஒரு கமெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே சில்ட்ரன், லைக் திஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேரியபிள் அமௌண்ட் இஸ் த டோட்டல் ஸ்பெண்டிங் ஆஃப் ஆன் grocery. ஸோ இந்த ரெண்டு லைனுமே ஓகே கோடிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எக்ஸிக்யூஷனில் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இது எதுவுமே நடக்காது. பட் இட் வில் டெல் யூ வாட் இட் இஸ். ஓகேவா, இந்த வேரியபிள் அமௌண்ட்டுன்றது என்ன அப்படின்றது அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே மாதிரி தான் டோட்டல் மார்க் இஸ் சம் ஆஃப் மார்க் இன் ஆல் த டெஸ்ட். ஸோ இதுவும் இட் வில் நாட் calculate anything. Okay, or it will not be executed. It is just a comment. Okay children, so இது very very important. ஏன்னா அப்போ தான் ஒரு ப்ரோக்ராமருக்கு புரியும். ஓகேவா? clear children? Next we are going to look at object. Okay, so what is an object? Everything is an object. ஓகேவா? ஸோ முதல்ல ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பென்னு பென்சில் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். கரெக்டாக? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேயுமே எல்லாமே இப்போ பைத்தானில் கொடுக்குற வேரியபிள் ஐடென்டிஃபையர் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்களாக க்ரியேட் பண்ணுறது. இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஏற்கனவே அதுக்கு ப்ரோக்ராமிங் எழுதியிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே சில்ட்ரன், ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது நம்மளே க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தடவை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூவோ இல்லை எதுவோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா
அது ஃபுல்லாகவே அது அதுவாக தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ பைத்தான் ட்ரீட்ஸ் எவ்ரி வேல்யூ ஆர் டேட்டா ஐட்டம் வெதர் நியூமரிக் ஸ்ட்ரிங் ஆர் எனி டைப் ஓகே ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். இதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், எல்லாத்தையுமே அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ யூனிக் ஐடென்டி அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, விச் ரிமைன் த சேம் ஃபார் த லைஃப் டைம் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் ஐடின்னு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே அது அதுவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒன் டைம் வந்து சம் ஈக்குவல் டு 100 ஓகே இல்லைனா டோட்டல் ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே அது டோட்டல் என்னவாக தான் இருக்கும், 100ஆக தான் இருக்கும். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ID is akin to the memory address of the object. ஓகேவா, அது போய் ஸ்டோர் ஆகிடும் மெமரியில். ஓகேவா, the function ID returns the identity of an object. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு சில்ட்ரன் யூ வில் கிரியேட் an object. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்டை எங்கேயாவது யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணிப்பீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இன்னும் நீங்கள் போக போக நிறையா படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். num1 ஈக்குவல் டு 20. ஓகேவா, ஸோ ஐடி num1. ஓகே, ஸோ this is nothing but identity of the number 1. ஓகே, ஸோ நம்பர் 1 என்ற இடத்துல என்ன இருக்குது, 20 இருக்குது. ஓகே, ஸோ 20யோட ஐடென்டிட்டி என்னென்னா இதுதான், இந்த வேல்யூ. ஓகே, ஸோ எங்கெல்லாம் 20 வருதோ அங்கெல்லாம் என்னென்னு வரும், இந்த நம்பர் தான் வரும். ஓகே சில்ட்ரன், ஏன்னா மெமரியில் அதான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி தான் num2 ஈக்குவல் டு 30 மைனஸ் 10. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஐடி num2 அப்போனா என்ன, 30 மைனஸ் 10 என்ன, 20. ஸோ 20ன்றது நம்ம ஏற்கனவே என்னென்னு இது பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ. ஸோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி ஆஃப் num2 அண்ட் num1 ஆர் சேம் ஆஸ் போத் ஆப்ஜெக்ட் 20. ஓகே, ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் வந்து என்னது, 20. Okay children, and it refers to what, this value. Okay, so இன்னும் நீங்கள் போக போக நிறையா படிப்பீங்க, அப்போ இன்னும் கிளியராக புரியும். ஓகே சில்ட்ரன், ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கீவேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஐடென்டிஃபையர் பார்த்துருக்கோம், வேரியபிள் பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் ஐடென்டிஃபையர்ஸில் வாட் ஆர் த ரூல்ஸ் ஓகே டு கிரியேட் அன் ஐடென்டிஃபையர் பார்த்தோம். ஓகேவா, வேரியபிள்னா என்னென்னு பார்த்தோம், கமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.